கோகுல மூவிஸ் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் பிருத்திவிராஜ் சுகுமாரனோட இயக்கத்தில் மோகன்லால், பிருத்திவிராஜ், மஞ்சு வாரியர், டோவினோ தாமஸ், இது மட்டும் இல்லாமல் அபிமன்யு சிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடித்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கும் இடையில் வெளிவந்த படம் தான் எம்புரான். அந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். But answer this one question. Who are you really? Lucifer. மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். இது லூசிஃபர் 2 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல வந்து ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஒருவேளை இது வந்து லூசிஃபரோட கண்டினியூட்டி அப்படின்னு ஒரு கட்டத்தில் படத்தோட குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், இது லூசிஃபர் 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லூசிஃபர் 2 எப்படி இருக்க போகுது, லூசிஃபர் 1 விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்க போதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொரு பக்கம் எம்புரான் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் ஒன்ஸ் போயிட்டு வந்து லூசிஃபர் 1 பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அதையும் சொல்லலை. அப்போ லூசிஃபர் 2 என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம வந்து பார்ட் 1 பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. லூசிஃபர் 2 கதைக்களமே வேற அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எந்த இடத்துல மோகன்லால் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு போவாரோ அந்த முடிஞ்ச ஒரு விஷயம் எங்கேருந்து தொடங்குது, அங்கே ட்ராவல் எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கதைக்களமாக கொண்டுட்டு வந்திருக்கு. அதுதான் இந்த எம்புரான் படம் முழுவான கதை அப்படிங்கிறது இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மோகன்லால் என்ன பண்ணுவார்னா, லூசிஃபர் 1ல் ஜெத்தின்னு சொல்லக்கூடிய டோவினோ தாமஸை அந்த ஸ்டேட்டோட சிஎம்மாக அறிவிச்சிட்டு போயிடுவார். அறிவிச்சிட்டு போனதுக்கப்புறமா அவர் வந்து சிஎம்மாக இருப்பார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அவர் 5 வருடமாக சிஎம்மாக இருந்து நான் அந்த ஸ்டேட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை, அதுவும் இந்த கட்சியில் இருந்து நான் ஒன்றுமே பண்ணலை, அதனால வந்து நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் மக்களுக்கு ஆகாத ஒரு கட்சியோட கூட்டணி போடுவார். அந்த கூட்டணி வந்து அமைஞ்சா அங்கே மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்ன, இதுக்கான முன்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. இவர் கூட்டணி போடக்கூடிய அந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு மதவாத அரசியலை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹிந்து விசஸ் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்சஸ்லாம் காட்டுவாங்க. இப்படியா மதத்தை வச்சு மேலே வந்த ஒருத்தவங்க கூட கூட்டணி போட்டால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கம்யூனிசம் பேசக்கூடிய கேரளாவில் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஆனால் தவிர்க்கவே முடியாத தலைவர் அப்படிங்கிறதுனால அவரை புறக்கணிக்கவே முடியாதுன்ற பயத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி வந்து கேரளாவில் அமைதா இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு எப்படி மஞ்சு வாரியர் அண்ட் மோகன்லால் வந்து எந்த அளவுலாம் இறங்கி வேலை பார்க்குறாங்க. மோகன்லால் லூசிஃபரா, அதாவது வந்து ஸ்டீஃபன் நெடும்பிலியா இருக்காரா, ஆர்எல்ஸ் வந்து குரேஷி ஆப்ரஹாமா எப்படி மாறுறாரு, அவரோட பேக்கப் என்ன மாதிரி இருக்குது, ஃபைனலாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதை தாண்டி இதில் ஒரு ரிவெஞ்ச் வேறு இருக்குது. பிருத்திவிராஜ் விசஸ் அபிமன்யு சிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. தொடவே முடியாத உயரத்தில் அபிமன்யு சிங் இருக்கார். இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜ் வந்து மோகன்லால் கூட இருக்கார். இவங்க வந்து எப்படி இவங்களோட ரிவெஞ்சை முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையாக இருக்குது. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். படத்தோட ஓப்பன் சீன் பார்க்குறப்பவே என்னடா அது மேக்கிங், என்னடா அது ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி ஏஜென்ட் ஒருத்தவங்க டக்குன்னு ஒரு வாகர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பில்லர்கிட்ட காட்டுற அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுவே பயங்கரமாக இருக்கும். படத்தோட ஓப்பனிங்கில் ஆரம்பித்து படத்தோட முடிவில் வரைக்குமே அவங்க வச்சிருக்க எல்லா பிரம்மாண்டமான சீக்வன்சஸுமே படத்தை வந்து அங்கங்கே நம்மளுக்கு திகைக்க வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை ரொம்ப கேஷுவலாக எடுத்து மோகன்லால் இப்படி காமிச்சுன்னா சத்தியமாக அது எடுப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. மோகன்லாலோட அந்த அட்டையிருக்கும் சரி, மோகன்லால் நடந்து வர அந்த ஸ்லோ மோஷன்ஸ்லேயும் அந்த பிஜிஎம்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய மேக்கிங் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெருசாக தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மலையாளத்தில் எப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்றது நமக்கு மிகப்பெரிய சந்தேகம். ஒரு பக்கம் லைக்கா இருக்காங்களே, இதனால இந்த படத்தை வந்து இப்படி எடுத்திருப்பாங்களா, அப்படி இல்லை இது வந்து கோகுல மூவிஸ் இருக்கிறதுனால பொருள் செலவானாலும் பண செலவானாலும் கவலைன்னு சொல்லி அவங்க எடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு வர வைக்கிறாங்க. அந்தளவு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. மலையாள சினிமா இப்படி ஒரு பிரம்மாண்ட படம் எப்போதுமே எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஹாலிவுட் மேக்கிங் இருந்தது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்க போட்டுக்கிற அந்த ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆர்மர்ஸாக இருக்கட்டும், காட்டுற வில்லன்ஸாக இருக்கட்டும், அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நாள் கழித்து வேரியஸ் ஆஃப் கண்ட்ரி நிறையா நாடுகளில் எடுக்கப்பட்ட ஷூட்டாக இருக்குது. ஒரு மீட்டு வந்து ஒரு கண்ட்ரியில் நடக்குது, வில்லன் ஒரு கண்ட்ரியில் இருக்குது, அவங்கள போட்டால் இன்னொரு வில்லன் வரான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வேரியஸ் ஆஃப் கண்ட்ரீஸில் வச்சுருக்க கலர்ஃபுல் டு த ஃபில்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி வில்லன்களும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு எந்தாஸ்வேஷமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா படம் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிக்குள்ளே ஒரு அரசியல் வைக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு அரசியலுக்குள்ளே ரிவெஞ்ச் வைக்கலாம். இதை எப்படி நம்ம த்ரில்லராக எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த படம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தோட ரைட்டர் ஒரு ஆள், இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஆளாக இருந்தாலுமே 2 பேரோட காம்போவும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்றத அந்த எம்புரானோட வெளிப்பாடாக ஒரு அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். வர்றது அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை.
ஒரு பக்கம் எங்கடா பிருத்திவிராஜ் எல்லா ப்ரொமோஷன்லேயும் உட்காந்தாரு, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் காணாமல் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் அவர் வரவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அவர் வர்ற சீன் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகா ஓஹோ இல்லைனாலுமே கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ஃபெய்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கதைக்கும் பின்னாடி சொல்லக்கூடிய அந்த கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்பறம் நடந்துச்சு, அங்கே தான் அவர் செத்து போயிட்டார், இங்கே எப்படி உயிரோட வந்தார் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு அந்த சந்தேகம் வர்றப்பே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சீன் வைக்கிறது. அங்கே அவர் எப்படி உயிரோட தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிற ஒரு சீன், எப்படி இந்த இடத்துல உனக்கு உயிரோட விட்டான்னு ஒரு சீன் சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்கல்ல, கன்வீனியன்ஸான ஒரு ரைட்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஒரு பக்கம் அபிமன்யு சிங் நடிப்பில் தாறுமாற பட்டையை கிளப்பியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு மதவாத கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்லாம் விசஸ் ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். அப்போ குறிவைத்து அனைத்து இஸ்லாமியர்களுமே தாக்கி கொலை பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேங்கு, அங்கேருந்து தப்பிச்சு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஒரு இந்து அமைப்போட தலைவி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அடைக்கலம் இருக்கிறப்ப அந்த வீட்டையே கொளுத்துவாங்க. தன்னோட கொள்கைக்காக தன்னோட சொந்த மதத்தவங்களையே கொளுத்துறது, ரொம்ப ப்ரூட்டலாக மர்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் காட்டுவாங்க. இது லிட்ரலாக நிறைய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதெல்லாம் காட்டும்போது இவ்வளோ ராவான ஒரு ஆளாப்பா அபிமன்யு சிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. நமக்கே தெரியும் கிளைமேக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கன்வீனியன்ஸாக ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு கிளைமேக்ஸ் வழக்கம் போல் தீமை தான் வெல்லும் அப்படிங்கிறத அடிச்சுட்டு தீமை எப்பயுமே தோற்று தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம மோகன்லால் கிட்டேருந்து வரக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், பிருத்திவிராஜ்கிட்டேருந்து வரக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், மஞ்சு வாரியரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக தான் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் மஞ்சு வாரியரோட ரோல் அண்மையில் நிறையா படங்கள் நம்ம பார்த்துருப்போம். மஞ்சு வாரியர் ஒரு ஷட்டிலாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாலுமே அதில் நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் இருக்கும். அந்த ஒரு விதத்தில் இந்த ஒரு படமும் கொஞ்சம் கூட குறையில்லாத ஒரு படமாக இருக்குது. இந்த படத்துக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை, இந்த படம் எடுக்கப்பட்ட விதம். ஏன்னா லூசிஃபர் ஒன்று வர்றப்போ இந்த லாக்டவுன் கோவிட் இருந்தது. அந்த கோவிட் இருந்ததுனால நிறையா பொருட்செலவு பண்ணாலும் ஆட்கள் நிறைய பேர் இருக்கக்கூடாது, அந்த மேக்கிங் அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ப்ரோட்டோக்காலுக்குள்ளே தான் பண்ணணுன்ற ஒரு நிபந்தனை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவர் என்னவா எடுக்க நினைச்சாரோ அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விதத்தில் மேக்கிங்காக இருக்கட்டும், இந்த படத்தை காட்டப்பட்ட விஷுவல்ஸாக இருக்கட்டும், டிஓபி மியூசிக்னு சொல்லிட்டு டெக்னீஷியன்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா கிஷோர்ல ஆரம்பித்து மோகன்லால், ஜெத்தின்னு சொல்லிட்டு டோவினோ தாமஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய லிஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்து தான் இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட கதையில் இருக்குது. பட் எடுத்தோன்னே லூசிஃபர் ஒன்றும் பார்க்காம லூசிஃபர் 2 எம்ரான் மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். 2-3 தடவை பார்த்தா தான் புரியுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனாலும் இந்த படம் எம்புரான், மோகன்லால், நம்ம லால் சேட்டன் நடந்து வரப்போலாம் ஒரு மாஸ் பிஜிஎம் கொடுத்துட்றாங்க. தலைவன் வேறு மாசாக இருக்கார். இவ்வளோ மாஸ் வச்சுட்டு எதுக்கே சிம்பிளான படத்தில் நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்க வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சாலும் எனக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு சொல்லி லூசிஃபர் 3க்கு வேறு கன்க்ளூஷன் கொடுத்து அடுத்து பார்ட் 3 இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. அப்போ பார்ட் 3 எப்படி இருக்க போது, அந்த இடத்துல ஸ்டீஃபன் நெடுவிலியா வராரா, ஆர்எல்ஸ் குரேஷி ஆப்ரஹாம் வராரா, பிருத்திவிராஜை போட்டு தள்ளுறதா அங்கே ஒரு பிளானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒருவேளை அதுதான் அதோட கதையா, இல்லை மோகன்லால் எப்படி ஸ்டீஃபனாக இருந்தவர் எப்படி குரேஷி ஆப்ரஹாமாக மாறினார், இதுக்கு இடைப்பட்ட கதை என்ன அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு பக்கம் காட்ட போகிறதாகவும் பேசுகிறாங்க. என்ன தான் பண்ண போகிறாங்க. லூசிஃபர் 2 உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பார்த்த நிறைய பேர் கேஜிஎஃப் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. மலையாள சினிமாவுக்கு இது ஆப்ட் ஆகலை அப்படிங்கிற நிறையா கருத்துக்களும் சொன்னாங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ்களும் இருக்குது. உங்களுக்கு லூசிஃபர் 2 பார்த்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான தாட்ஸ் வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.